ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சளி இருமல்லாம் போக்கக்கூடிய நாட்டுக்கோழி ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்டியாக வச்சிடலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த ரசம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, ஒரு 4 வரமிளகாய் காரத்துக்கு தக்கன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இடித்து சேர்த்தோன்னா நல்லா அதோட மனமும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி இடிக்கல் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கூட இந்த பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. குக்கர்லேயும் நான் செஞ்சுக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது இந்த சளி இருமல் இருந்தாலுமே எல்லாமே குணமாயிருங்க நம்மளுக்கு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெறும் இஞ்சியும் பூண்டு மட்டும்தாங்க அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோனையும் இதில் ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். நான் செய்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கனுக்கு நான் செய்கிறேன். இப்போ இந்த தக்காளி கூடயே நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற இந்த மசாலா தூளையும் சேர்த்துக்கலாங்க. அப்போ அதுலேயே நல்லா வதங்கி அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 2-3 கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. அந்த மசாலோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இதில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ரசம் செய்யும்போது நாட்டுக்கோழியில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சீக்கிரமாக சளி இருமலெல்லாம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி வதக்கி அந்த மசாலாலேயே வதக்க விட்டுடலாம் அந்த சிக்கனை. இப்போ இந்த ஸ்மெல்லெல்லாம் போய் சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக இந்த மசாலாலேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரசம் வைக்கிறனால ரச கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க இந்த இது நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்கள். இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் வெந்த பின்னாடி பாருங்கள் ரசம் சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலனாலும் டிஸ்லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்முடைய UrTummy சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.